வணக்கம். நான் உங்கள் தந்தவேல், நாடு ஜோதிடர். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை உங்களுக்குள்ள பரிமாறிக்க விரும்புகிறேன். 29 மார்ச் மாதம் 2025 அன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி வருவதாக அத்தனை ஜோதிடர்களும் அவங்களுடைய கருத்துக்களை இது போன்ற யூடியூப், இன்ஸ்டாகிராம் இது போன்ற ஒரு வாயிலாக நம்மளுக்கு எல்லாம் தெளிவுபடுத்திட்டு வராங்க. பஞ்சாங்கம் 2 வகை உண்டு. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், மற்றொன்று திருக்கணித பஞ்சாங்கம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் ஜோதிட சாஸ்திரங்கள் உருவான காலகட்டம், சோழர்களுடைய காலகட்டங்கள், அதற்கு முன்பு உள்ள காலகட்டங்கள் இருந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கம் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றாறு போல இந்த கணினி முறைகளில் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு பஞ்சாங்கம். ஒவ்வொரு ராசிகளுடைய பலன்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஜோதிடர்களும் அவர்களுடைய அனுபவங்களும் நாலேஜ்களும் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா சிம்ம ராசி, கடகராசிக்கு சனி பெயர்ச்சி நல்ல ஒரு யோகத்தையும் முன்னேற்றங்களையும் தரப்போகுது, அதிர்ஷ்டங்களை வாரி வாரி கொடுக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பேசுறாங்க. நல்ல விஷயம். ஏன்னா கடகராசிக்காரர்களும் கடந்த 4-5 வருஷமாக படாத பாடுபட்டிருக்காங்கிறது அந்த ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே தெரியும். அடுத்தது சிம்ம ராசிக்கு இப்ப அஷ்டம சனி வருது, ராகு கேதுனுடைய பயிற்சிகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல சனி பயிற்சி, சனி பயிற்சி 2025 மார்ச் மாதம் 29 சொல்லப்பட்டாலும் வாக்கிய பஞ்சாங்கம் படி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி வருது. அதை முதல்ல எல்லாரும் மனதில் வச்சுக்கோங்க. முதல்ல சனி நீதிக்காரன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தராதரத்தை உயர்த்துறதும் தாழ்த்துவதும் புரியுதலும், அதாவது புரிய வைக்கிறதும் பக்குவப்படுத்துறதும் சனி பகவான் ஒருவனே. சனியை போல் கொடுப்பவரும் யாரும் இல்லை, கெடுப்பவரும் யாரும் இல்லைன்னு சொல்றோம். என்ன கேட்டீங்கன்னா, இருக்கிற கிரகத்துல ரொம்ப நல்ல கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது சனீஸ்வரனை தான் நான் சொல்லுவேன். சனி கொடுக்கக்கூடிய காலம். எதை கொடுப்பார்? அனுபவம், நாலேஜ், வாழ்க்கைங்கிற ஒரு லெசன். ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது என்பதை நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு கிரகம் எடுத்துக்கிட்டா அது சனீஸ்வரன். சனி பகவானை நினைச்சு யாரும் பயப்பட வேண்டாம். அதாவது ஒரு சின்ன ரெண்டு விஷயங்கள் நம்ம சொல்ல விரும்புறோம். நம்மளுக்கு பாதுகாப்பான ஒரு பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்துல போனதுன்னா அந்த வண்டி யார் குறுக்க வந்தாலும் இல்லை எதில் ஏதாவது ரோடு பழுதடைந்திருந்தாலோ நம்ம என்ன பண்ணுவோம்? பிரேக் பிடிச்சாலோ இல்லை உடனே வண்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு நிலை நம்மளுக்கு வரும். அதுவே 140-180 கிலோமீட்டர் வேகத்துல போனா எவ்வளோ பெரிய அனுபவசாலி ஒரு ஓட்டுநராக இருந்தாலும் அந்த வண்டியை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. வண்டி அவங்க கண்ட்ரோலுக்குள்ள இருக்காது. இந்த இடத்துல நான் ஏன் இதை பதிய வைக்கிறேன், இந்த பதிவை ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, சனி உண்மையிலே நல்ல கிரகம். எல்லா ராசிக்காரங்களுக்கும் சரி. திரும்பவும் சொல்றேன், சனி நீதிக்காரன். சனி கொடுக்கக்கூடிய காரன்.
சனி நம்ம வாழ்க்கையினுடைய நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். சனி பகவானை நினைச்சு யாரும் பயப்பட வேண்டாம். கண்ணதாசன் சொன்னது போல, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படிங்கிற வார்த்தை சொல்வார். அப்ப நம்ம பாதுகாப்பான முறையில தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத நபர்களுடைய சேர்க்கை இல்லாம, தேவையில்லாத பழக்க வழக்கங்களை தவிர்த்து கொண்டு, எல்லாத்திலையுமே நிதானம், பொறுமை, யாருக்கிட்டையும் பகை வன்மங்களை வளர்த்து கொள்ளாம நம்ம வேலையை செஞ்சோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதை மனசுல வச்சுக்கங்க. அதை மீறி நடக்கக்கூடியது விதி. அதை நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்து எந்த நேர நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறோம், பிறக்கும் பொழுது என்ன தசாபுத்தியில பிறந்திருக்கிறோம், நம்ம பிறக்கின்ற பொழுது நம்மளுக்கு அமையப்பட்ட கிரக நிலையில எந்த கிரகங்கள் நம்மளுக்கு யோகமான ஒரு கிரகம், எந்த கிரகம் பாதகமான ஒரு கிரகம் என்பதெல்லாம் முழுமையா முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எந்த கிரகம் நம்மளுக்கு யோகக்காரகனோ, எந்த கிரகம் நம்மளுக்கு பாதகாதிபதியோ, யாருடைய திசை நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. தசா புத்தி, திசையினுடைய தசையினுடைய புத்தி, புத்தியினுடைய அந்தர் தசம் தான். அது ரொம்ப டெப்தா போகக்கூடிய ஒரு விஷயம். அதெல்லாம் பாருங்க. ஏன்னா கோட்சாரம் மட்டுமே ஒரு மனிதனை ஏற்றத்தாழ்வை தீர்மானிக்க போறது இல்லை. கோட்சாரம் அப்படின்னா இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இப்படி வரக்கூடிய கிரகங்கள், இது மட்டுமே ஒரு மனிதனுடைய நேர காலத்தை தீர்மானிக்க போறது கிடையாது. கோட்சார பலன் சரியில்லாத பட்சத்துல நடக்கக்கூடிய தசா புத்தி அவங்களுக்கு யோகாதிபதிகளுடைய திசையா இருந்தால் இந்த கோட்சாரம் நம்மளுக்கு பாதிப்பை தராது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். காமனா நம்ம மேஷ ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு, ரிஷப ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு, கடக ராசிக்கு எப்படி இருக்கு, மகர ராசிக்கு எப்படி இருக்கு, இது காமன், இது ஜெனரல். இதை வச்சு நீங்க எந்த ஒரு முடிவுக்கும் போகாதீங்க. நான் இந்த இடத்துல எந்த ஒரு ஜோதிட மகான்களை நான் உயர்த்தி தாழ்த்தி பேச நான் விரும்பல. யாருடைய குறைகளையும் நிறைகளையும் நான் பேச விரும்பல. மக்கள் விழிப்புணர்வோடு இருங்க. என்ன நடக்குதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிங்க. திரும்பவும் சொல்றேன், ஒரு மனிதனுடைய ஜாதகம், அந்த ஜாதகம் பிறக்கின்ற பொழுது எந்த கிரக அமைப்புகள்ல பிறந்திருக்கிறார், எந்த தசாபுத்தியில பிறந்திருக்கிறார், இன்னைக்கு என்ன வயசு நடக்குது, இன்னைக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த திசை இவருக்கு யோகாதிபதியா பாதகாதிபதியினுடைய திசையா, இதற்கிடையில இப்ப மாறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வாங்க. இது காமன். இந்த ராசிக்கு இந்த கிரகங்கள் மாறுறதுனால இப்படி இருக்கும் அப்படிங்கிறது அது ஒரு ஜெனரல் ரிப்போர்ட், ஜெனரலான ஒரு ப்ரெடிக்ஷன். அதுல ஸ்ட்ராங்கா எதையும் அழுத்தி பேச முடியாது. லக்னங்கிறது உயிர் என்ற பொருள். ஒரு குழந்தையினுடைய ஜனனம், அந்த ஜனனத்துக்கு பிறகு சுவாசிக்கக்கூடிய முதல் மூச்சு லக்னம். அந்த லக்னம் ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுதே அவன் எத்தனை வயசு வரைக்கும் உயிர் வாழ போறான்ங்கிறத அந்த லக்னத்தை வச்சு நம்ம கணிக்க முடியும். ராசி உடல், ராசி மனசு, மனோகாரகம்னு சொல்லுவோம். ராசி புத்தி, இதுதான் சந்திரன். அப்ப இதெல்லாம் நம்ம அப்ப இந்த ராசி உயிருக்கும் உடலுக்கும் மற்ற கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை பார்த்து முழுமையான முறையில நம்ம ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிங்க. ரெண்டாவது விஷயம், இப்ப மாறக்கூடிய கிரக பயிற்சி இதுவே நம்மளுக்கு முழுமையான கிரக பயிற்சி கிடையாது. திருநள்ளாறுல எப்ப சனி பகவான் பயிற்சி ஆகிறதுக்கான விசேஷ பூஜைகள் நடக்குதோ அன்னைக்குதான் சனி பயிற்சி. இப்ப திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி திரும்பி சனி மக்கர பயிற்சி, வக்கரத்துக்கு வருவார். எந்த இடத்துல இருந்து போறாரோ அதே இடத்துக்கு திருப்பி வக்கரத்துக்கு வருவார். அதே சனி பகவான் திரும்ப வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வக்கர நிவர்த்தி ஆவார். இதுல நிறைய சூட்சமங்கள் இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு உள்ள போனோம்னா நிறைய பேசலாம், ஒரு நாள் பத்தாது. அதனால யாரும் பயப்பட வேணாம். முதல்ல நம்ம ஜனன ஜாதகம் தான் நம்மளுக்கு பேசும். இது கோட்சாரம் நம்மளுக்கு பேசும் தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன்.
ஆனா கோச்சாரம் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா இந்த கோச்சாரம் நம்மளுக்கு பெரிய பாதிப்பை தராது. ரெண்டாவது, நேர காலம் சரியில்லையா, அந்த நேரத்துல நம்ம இன்னொருத்தவங்களை திருத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம நேரம் சரியில்லையா, நம்ம தான் நம்மளை மாத்திக்கணும், நம்ம மாறணும். அந்த நேரத்துல வந்து நம்ம அதிகமா ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம நேரம் சரியில்லை, வேலையில பிரச்சனை வருதா, பரவாயில்ல, நம்ம வந்து அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம், விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்ததுனால ஒரு மனிதன் நம்ம வந்து வீழ்த்ததா அர்த்தம் கிடையாது, நம்ம கௌரவம் போனதா அர்த்தம் கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? பொறுமை ரொம்ப அவசியம். நேரம் சரியில்லாதவங்க தான் அவங்கள மாத்திக்கணுமே தவிர அவங்க வந்து இன்னொருத்தவங்களை மாத்தணும்னு நினைக்கிறது வேண்டாம். வண்டி வாகனங்கள், பயணங்கள், கவனம் தேவை, நிதானம் தேவை. இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து பல பல பிரச்சனையை நம்ம வராத அளவுக்கு தடுத்துக்கலாம். அதற்கு மேல நம்மளுக்கு இறை வழிபாடுன்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய சாராம்சம் பெற்றது. ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அதிதேவதை இருக்கு, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அதிதேவதை இருக்கு. அந்த நட்சத்திரம், அந்த ராசிகாரங்களுக்கு யோகாதிபதிங்கிற கிரகம் இருக்கு, அதனுடைய அதிதேவதைகள் இருக்காங்க. அப்ப அந்தந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது, சரியான முறையில் வழிபாடுகள் பெறும் பொழுது கட்டாயம் அதற்கான உள்ள ஒரு பலன்கள் நம்மளுக்கு உண்டு. அதையும் மனசுல வச்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த எந்த ஒரு விவரமா இருந்தாலும், எந்த ஒரு விளக்கங்கள் தேவை என்றாலும், சரியான உங்களுடைய பிறந்த குறிப்புகளை கொண்டு எங்களை வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இது விளம்பரத்துக்காக சொல்லல. அதற்கு மேல நாடி ஜோதிடம். நாடி ஜோதிடம் முழுக்க முழுக்க சித்தர்களால கொடுக்கப்பட்ட நம்மளுடைய பொக்கிஷம். அது ஜாதகம், சாதகம், நேர காலத்தை சாதகப்படுத்திக் கொள்வது ஜாதகம். இந்த ஜாதகம் எப்படி இயங்குது, இந்த கிரகம் ஏன் இப்படி இவருக்கு வந்தது அப்படிங்கிறத தீர்மானம் செய்யறது நாடி ஜோதிடம். நாடி ஜோதிடம் மூலமா உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு விளக்கங்கள்லாம் கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் கந்தவேல்.